எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுக்கு பீஸ் கிரேவி, அதாவது பட்டாணி குருமா செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட பட்டாணியில் ஏதாவது செஞ்சு காமிங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பட்டாணி குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் பொருத்தமாக இருக்கும். எந்த வெரைட்டி சப்பாத்தி செஞ்சாலும் பொருத்தமாக இருக்கும். அப்புறம் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும், அதாவது ஃப்ரைட் ரைஸு இல்லை ஜீரா ரைஸு, எந்த ரைஸ் செஞ்சாலும் அது பொருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குருமா சொல்லித்தர போகிறேங்க. முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? உரிச்ச பட்டாணி 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது 1, 15 கறிவேப்பிலை இலைகள், 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி இலைகள், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1/2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், கிராம்பு 6, பட்டை ஒரு சின்ன துண்டு, ஏலக்காய் 3, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பூண்டு 6 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பொடியாக நறுக்கின தக்காளி 1, முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போது நம்ம செய்முறைக்கு போகலாங்க. பட்டாணி குருமா, அதாவது பீஸ் கிரேவி செய்கிற முறை பார்க்கலாமா? ரொம்ப சுலபமாக இருக்குது. இவ்வளோ பொருள் இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் இஞ்சியும் இந்த பூண்டு பல் இருக்கு இல்லையா, நான் அது பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம பாருங்கள், ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதில் என்ன பண்ணலாம், இந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க, பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், கசகசா போட்டுக்கலாங்க, முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் வறுத்தெடுக்கணும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. அந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா அந்த நிறம் மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வந்திருக்குல்ல. கசகசா எல்லாமே நல்லபடியாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி ஆற விடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த முந்திரி பருப்பு மிக்சர் இருந்துச்சு இல்லையா, அந்த மசாலா அரைச்சிட்டேன். நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணுங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, நம்ம இந்த பேன் திரும்ப அடுப்பில் வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேன் சூடாயிருச்சுங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, பொடி பொடியாக நறுக்கி வச்சது, அதை போட்டுக்கலாம். அதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதை வதக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாம் பாதி வதக்கிட்டோம். நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம தக்காளியும் சேர்த்துக்கணுங்க. தக்காளி சேர்த்த உடனேயே உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் குழையும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா ஜூஸ் விடணுன்னு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் குழஞ்சிருக்குல்ல. உங்களுக்கு புதுசாக சமைக்கிறவங்க நடுநடுவில் கூட எடுத்து பார்த்துக்கோங்க அதை. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, தக்காளி முழுசாக குழையில இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், இது போட்டு மறுபடியும் வதக்கலாங்க. இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்கள், அந்த தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா கட்டி பிடிக்காமல் கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு என்ன பண்ணலாம், நம்ம இந்த மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாங்க. மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அந்த தூளெல்லாம் போட்டோம், அப்புறம் அந்த மசாலாக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த பச்சை வாசனை போக மறுபடியும் நம்ம மூடி வைக்கணும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க. மூடி வச்சோம் இல்லையா, அந்த கலவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரேவிக்கான கலவை நல்லா இருக்கு. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. ஏற்கனவே வேறு நம்ம எண்ணெய் போட்டு வறுத்துருக்கோம், வதக்கி தான் எல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பட்டாணி வேக வைக்கணும் இல்லையா. இப்போ பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நான் ஃப்ரெஷ் பட்டாணி பயன்படுத்துகிறேன். கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லையா, இரவில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு காலையில் அது வேக வச்சு அப்புறம் பயன்படுத்துங்க. ஏன்னா அதை அப்படியே பயன்படுத்த முடியாது, இது மாதிரி மென்மையாக இருக்காது இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த பட்டாணி போட்டுடுறேன். பட்டாணி போட்டு கொத்தமல்லி இலைகளும் போட்டுடலாம். அது போட்டு கரம் மசாலாவும் போட்டுடலாங்க. அப்புறம் நடுவில் உப்பு பார்த்துக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இதில் முந்திரி பருப்புக்கு பதிலாக தேங்காய் சேர்ப்பாங்க. இப்போ கடைகளில் ஹோட்டல்லாம் தேங்காய் பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது செஞ்சு வச்சா கெட்டு வருமோன்னு சொல்லிட்டு அவங்க சேர்க்கறதில்ல. இப்போ நம்ம இது வேக போட்டுடலாங்க. மறுபடியும் மூடி வைக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சோம் இல்லையா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அநேகமாக சரியாக இருக்கும். நல்ல மனம் வரும் பாருங்கள். இந்த திக்னஸ் நமக்கு போதும். அடுப்பு அணைச்சிட்றேன் நான். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளோர் இருந்தால் தான் நமக்கு ரைஸ் ஊற்றி சாப்பிடவோ, ஃப்ரைட் ரைஸ் இல்லாட்டி ஜீரா ரைஸ் ஊற்றி சாப்பிடவோ, இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கவோ சரியாக இருக்கும். இப்போ நான் இறக்கிடுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நான் ஒரு கிட்டத்தட்ட 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்குங்க. நான் சொன்ன அளவு பிரகாரம் நம்ம கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். சரிங்க, உங்களுக்கு இது போன்ற வித்தியாசமான கொஞ்சம் இன்னோவேட்டிவான சமையல் டிப்ஸ் எல்லாம் கிடைக்கணும், எல்லாம் சமைச்சு காமிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.